friends, வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல் beoudefining. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக்ங்க. எல்லாருக்கும் ஹேர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐயோ இருக்கிற முடியாச்சு நம்ம காப்பாத்திக்கலாம் அப்படின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. எனக்கெல்லாம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா நீங்க என்னோட வீடியோஸை ரெகுலரா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் என்னோட முடி எந்த அளவுக்கு இருந்தது and ஏன் இந்த அளவு வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படினு உங்களுக்கு தெரியும் இல்லையா. எனக்கு முடினா ரொம்ப பிடிக்கும். அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். சோ கண்டிப்பா நான் வந்து என்னோட வீக்லி ரூட்டீன்ல என்ன ஹேருக்கு வந்து பயங்கர கேர் கொடுப்பேன். அண்ட் நம்மளோட ஹேர் கேர் சீரீஸ் வந்து நிறைய பேர் பார்த்து ட்ரை பண்ணி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் எஸ், இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் மாஸ்க் வீடியோ தான். வீக்லி ட்வைஸ் இந்த மாஸ்க் வந்து நீங்கள் போடலாம். அண்ட் இந்த ஹேர் மாஸ்க் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாங்க நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சிக்னஸ்லேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகி வரும்போது உங்களுக்கு அதிகப்படியாக ஹேர் ஃபால் ஆகும் இல்லையா. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த ஒரு ஹேர் பேக் போடும்போது என்ன ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், ஸ்பீடாக ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல வால்யூம் கொடுக்கும் அண்ட் அந்த ஹேர் ஃபாலை வந்து அப்படியே அப்ரப்டாக கட் ஆகிடும். ஸோ இந்த ஒரு ஹேர் பேக் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இந்த ஹேர் மாஸ்கை தயாரிக்கிறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, 2 முட்டையோட வெள்ளைக்கரு, அதுக்கப்புறம் பீட்ரூட் பவுடர். ஃபஸ்ட்டு ஆனியனை நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி. சின்ன வெங்காயம் என்ன பண்ணுன்னா அதில் சல்ஃபர் கண்டென்ட் இருக்கனால நம்ம முடியை வந்து ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கருவேப்பிலை என்ன பண்ணுன்னா ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த இளநரை இருக்கு இல்லையா, வெள்ளை முடியெல்லாம் அதிகமாக வரவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய சேவியர்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து நம்ம முடியை வந்து கருமையாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இஞ்சி துண்டு. அது எதுக்குன்னா நம்மளோட டேண்ட்ரஃபை வந்து சரி பண்ணுறதுக்கு, ஹேர் லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், ஸ்கேல்பில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும், சில பேருக்கு இச்சிங் இருக்கும், எக்ஸசிவ் ஆயில் இருக்கும், அதையெல்லாம் வந்து கிளியர் அவுட் பண்ணுறதுக்கு இந்த இஞ்சியில் நல்ல குணங்கள் இருக்குது. அண்ட் இதை என்ன பண்ணணுன்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது அப்புறம் இன்னொரு பவுலில் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம எதுக்கு வடித்து எடுக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜூஸ் மட்டும்தான் தேவை. அதோட ஆனியனோட சக்கையோ இல்லை அந்த கருவேப்பிலையோட சக்கையோ போட்டோன்னா நம்ம முடியில் மாஸ்க் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் முடி காஞ்ச பிறகு அப்படியே திப்பி திப்பியாக இருக்கும். அது வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. அதனால தான் வெறும் ஜூஸை மட்டும் நம்ம எடுக்கிறோம். ஸோ இதை கூட நம்ம என்னென்ன சேர்த்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் ஒயிட் வந்து சேர்த்திக்கிறோம். எக் ஒயிட் என்ன பண்ணணும்னா நம்ம ஹேரை வந்து கிளென்ஸ் பண்ணுறது, நல்லா ஆயில் இருந்தால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முடியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஜூஸையும் எக் ஒயிட்டையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஃபோக் வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க, ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். அதுக்கு அடுத்தபடியாக பீட்ரூட் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். பீட்ரூட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா 1 to 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம் உங்களோட ஹேர் லென்த்து பொறுத்த அளவுக்கு. அண்ட் இந்த பீட்ரூட் பவுடர் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்பில் குட்டி குட்டி போர்ஸ் இருக்கும். போர்ஸ்ல தான் நம்ம முடியெல்லாம் வளருது. ஸோ அந்த போர்ஸ் சம்டைம்ஸ் வீக் ஆகும், இல்லை லூசன் ஆகி ஒரு மாதிரி ஹேர் ஃபால் வந்து அதிகமாக்கிறதுக்கு இந்த போர்ஸ் எல்லாம் வீக்காக இருக்கிறனால தான் ஆகும். பட் இந்த போர்ஸை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கும் அண்ட் ஸ்கேல்ப்பை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் இந்த பீட்ரூட் பவுடர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பவுடரையும் வந்து ஆட் பண்ணிட்டா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாஷ் இல்லை ஷாம்பூ வாஷ் வந்து பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ எஸ், எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க கிச்சன் இன்க்ரீடியன்ஸ் தான். அண்ட் பீட்ரூட் பவுடர் மட்டும் வீட்லேயே கூடயும் தயாரிக்கிறாங்க பல பேர் இப்போ. அண்ட் உங்களுக்கு நீங்கள் கடைகளில் வாங்கினாலும் கூடயும் வாங்கிக்கலாம். மற்றபடி எல்லா இன்க்ரீடியன்ட்டும் நம்ம கிச்சன்லேயே இருக்கிறது தான். சூப்பரான இன்க்ரீடியன்ட்ஸ், நம்ம ஹேருக்கு நல்ல சூப்பர் ஃபுட்ஸ்னே வந்து சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து டார்கெட் பண்ணி அண்ட் இது வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இருக்கிற முடியை தக்க வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வீக்லி ட்வைஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். முடியோட க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா 2x ஸ்பீடில் வந்து உங்களுக்கு வளரும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. அண்ட் எஸ், இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் அவங்க மேலே அக்கறைப்பட்டா. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இட் மோட்டிவேட்ஸ் மீ. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பாய்.
ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ், வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த ஒரு ஹேர் பேக் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வீக்லி ட்வைஸ் மறக்காமல் இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர் நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்துக்கோங்க, நல்லா ஸ்லீப் பண்ணுங்கள், அதே சமயம் நல்லா தண்ணி குடிங்க அண்ட் ஹாப்பியாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, take care, tata, bye bye.